இறைவன் உண்மையிலேயே நம்மோடு இருக்கிறானா அல்லது நம்மை சோதிக்கிறானா? இந்த கேள்விக்கு பதிலானவர் திருவாரூர் நாயனார். திருவாரூர் புனிதமான அந்த நிலம். அங்கு தினமும் பக்தியுடன் சேவை செய்தார் அவர். சிவபெருமானவருக்கு அவரது வாழ்க்கை எளிமையானது. ஆனால் ஒரு விஷயம் வித்தியாசமானது. அவர் செய்த சேவை மனிதர்களுக்காக இல்லை, சிவனுக்காக மட்டும். ஒரு நாள் ஒரு பிச்சைக்காரன் வந்தான். எனக்கு உணவு வேண்டும். நாயனார் யோசிக்காமல் கொடுத்தார். மறுநாள் மீண்டும் வந்தான். மீண்டும் கொடுத்தார். இது தினமும் நடந்தது. மக்கள் கேலி செய்தார்கள். அவன் உன்னை ஏமாற்றுகிறான். ஆனால் நாயனார் சிரித்தார். என்னிடம் கேட்கிறவன் சிவன்தான். திருப்பம். ஒரு நாள் அந்த பிச்சைக்காரன் கோபமாக பேசினான். இது போதாது. அந்த வார்த்தை அவரை ஒரு நொடிக்கு அதிர்ச்சியடையச் செய்தது. இவனே சிவனா? இல்லை. அந்த கணத்தில் நம்பிக்கை அல்லது சந்தேகம். ஆனால் அவர் எடுத்த முடிவு, என் கண்களுக்குத் தெரியாதாலும் அவன் சிவன்தான். அவர் தன் வீட்டிலிருந்த கடைசி உணவையும் கொடுத்தார். அந்த தருணத்தில் ஒரு அதிசயம். அந்த பிச்சைக்காரன் ஒளியாக மாறினான். அவர் முன்னால் நின்றார் சிவபெருமான். நம்பிக்கை குலையாமல் இருந்தாய். அந்த வார்த்தைகள் அவரை கண்கலங்க வைத்தது. அவர் புரிந்து கொண்டார், இறைவன் எப்போதும் சோதிக்கிறான், ஆனால் கைவிட மாட்டான். அந்த தருணத்தில் அவர் இறைவனில் லயித்தார். நம்பிக்கை சோதிக்கப்படும், ஆனால் உண்மையான பக்தி வெல்லும். சந்தேகத்தை வென்றவன் சிவனை நேரில் கண்டான்.